வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு செப்டம்பர் மாசம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்னைக்கு நைட்டுக்குள்ள இது உங்க மேல பட்டாலே போதும், பெட்டி பெட்டியா பணமும் நகையும் சேர ஆரம்பிக்கும். 10 பைசா கூட செலவே இல்லாத ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு வாங்க இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குரு பகவான் மற்றும் குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குரு பார்வை நம்ம மேல பட்டாலே போதும், அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் இல்லாம சுபகாரிய எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட வியாழக்கிழமையோட இன்னைக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷலான சேர்க்கை இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 889 இந்த ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. எப்படி நமக்கு இந்த சேர்க்கை வருதுன்னா, இன்னைக்கு தேதி 26. இதுல இருக்கக்கூடிய 2ஐயும் 6ஐயும் சேர்த்தா நமக்கு 8ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இந்த வருஷத்தோட கூட்டுத்தொகை உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், அதுவும் 8 தான். அடுத்ததா இந்த மாசம் 9வது மாசம். இந்த 889ங்கிற ஏஞ்சல் நம்பர் நாம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, வேகமா நமக்கு பணம் கிடைக்கிறதுக்காக இந்த ஏஞ்சல் நம்பரை நாம பயன்படுத்துவோம். இன்ஸ்டன்டா ரிசல்ட்ட கொடுக்கும்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த வீடியோல வியாழக்கிழமை நாள்ல செய்ய வேண்டிய, அதாவது குரு பகவான நினைச்சு பணவரவு அதிகரிக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் 889ங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான பரிகாரத்தையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல நான் சொல்ல போற 2 பரிகாரங்களும் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் தான். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம். இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பணவரவு அதிகரிக்கிறதுக்கு குரு பகவான நினைச்சு வியாழக்கிழமை நாள்ல நாம செய்ய வேண்டிய பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோடு போடாத ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அடுத்ததா எல்லோ கலர்ல ஸ்கெட்ச் பென் இருந்ததுன்னா அதை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா மஞ்சள் தூள் பேஸ்ட இந்த பரிகாரத்துக்கு நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கிண்ணத்துல மஞ்சள் தூளோட பச்சை கற்பூரம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அது கூட பன்னீர் அப்படி இல்லைன்னா தண்ணீர் ஊற்றி இதை ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரம் உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட தொட்டு எழுதுறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு குச்சி தேவைப்படும். ஏதாவது ஒரு பூவோட காம்ப நீங்க பயன்படுத்திக்கலாம். வேப்ப இலை குச்சி, மாதுளம் பழத்தோட குச்சி, மருதாணி குச்சி, அப்படி இல்லைன்னா ஊதுபத்தி குச்சி, தீக்குச்சியை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். சாமந்தி பூவோட காம்பு இருந்ததுன்னா அதை பயன்படுத்தி கூட நீங்க எழுதலாம். அது இன்னமுமே நல்ல ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். சரி, இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, குருஹோரை நேரத்துல செய்யறது அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும். இன்னைக்கு மத்தியானம் 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் நமக்கு குருஹோரை நேரம் இருக்கு. அதே மாதிரி நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் குருஹோரை நேரம் இருக்கு. இந்த 2 நேரத்தையும் நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல. இந்த வியாழக்கிழமை நாள்ல எந்த டைம்ல வேணாலும் நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க செய்யலாம். இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க அடுத்த வாரம் வியாழக்கிழமை கூட செய்யலாம். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்போ விநாயகர் கிட்டையும், உங்க குலதெய்வத்துக்கிட்டையும், முன்னோர்கள் கிட்டையும், குரு பகவான் கிட்டையும், குபேர பகவான், பெருமாள், மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். பண கஷ்டம் தீரணும், கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மட்டும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாலே போதும். இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி எனர்ஜி சர்க்கிளை வரைஞ்சுக்கோங்க. இந்த எனர்ஜி சர்க்கிள் பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு
உகந்தது. ஒன்னு எல்லோ கலர்ல இங்கு வரக்கூடிய ஸ்கெட்ச் பேனாவை பயன்படுத்தி நீங்க வரைஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி மஞ்சள் பேஸ்ட நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய குச்சியில தொட்டு இந்த எனர்ஜி சர்க்கிளை பேப்பர்ல நீங்க வரைஞ்சுக்கோங்க. இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த எனர்ஜி சர்க்கிளை உங்க 2 கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு உங்களை தேடி பணம் வர்ற மாதிரி, யாருக்காக இந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்கள தேடி பணம் வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. இப்படி பார்க்கும்போது குரு பகவானுடைய பரிபூரணமான அருள் என் மீது படுகிறது. அந்த என்கிற வார்த்தைக்கு பதிலா யாருக்காக வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்க மேல படுகிறது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம். இத உங்க மனசுக்குள்ள திருப்பி திருப்பி பொறுமையா சொல்லுங்க, நிதானமா சொல்லுங்க. 5ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கூட நீங்க சொல்லலாம். இப்படி சொன்னதுக்கு அப்புறமா இந்த எனர்ஜி சர்க்கிளை கொண்டு போய் ஒண்ணு உங்க வீட்டுல ஏதாவது ஒரு சுவத்துல அடிக்கடி நீங்க கண்ணில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒட்டி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துலயும் வைக்கலாம், பூஜை அறையிலையும் வைக்கலாம், கிச்சன்லயும் நீங்க வச்சுக்கலாம். ஆனா அடிக்கடி இந்த பேப்பர் கண்ணில் படக்கூடிய இடத்துல ஒட்டி விட்டீங்கன்னா அது இன்னமுமே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். இந்த பேப்பர்ல மஞ்சள் வச்சு நீங்க வரைஞ்சு வச்சிருந்தீங்கன்னா சீக்கிரமே அந்த மஞ்சள் அழிஞ்சு போயிடும். அப்படி அழிஞ்சு போயிருச்சுன்னா பரவாயில்ல, இத எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா பேப்பர் எப்ப டேமேஜ் ஆகுதோ அப்ப எடுத்து இந்த பேப்பரை கால்படாத இடத்துல தூக்கி போட்டுட்டு திரும்பியும் ஒரு வியாழக்கிழமை நாள்ல இப்ப நான் சொன்ன முறைப்படி வரைஞ்சு வைங்க. இது பணவரவுல அதிரடியான மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நாம 2வது பரிகாரத்தை தெரிஞ்சுக்கலாம். 889ங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான பரிகாரம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் செய்யணும். இந்த பரிகாரமும் நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். இந்த பரிகாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புதுசா தான் இருக்கும். கவனமா நான் சொல்றத கேட்டு அப்படியே செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதுவும் உடனடியா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை உடனடியா கொடுத்த பரிகாரம்னே சொல்லலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில எழுதக்கூடிய பரிகாரமும் அதை தொடர்ந்து நாம செய்ய வேண்டிய இன்னொரு விஷயத்தையும் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கையில எழுதுறதுக்கு கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. முழுக்க முழுக்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத அமைதியான இடத்துல நீங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 டைம்ஸ் அப்படி இல்லைன்னா 5 டைம்ஸ் நீங்க செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா உங்க இடது கை மணிக்கட்டு பகுதியில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி 889ங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதிக்கோங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா உங்க முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டா வச்சு நீங்க உட்கார்ந்துக்கோங்க. தரையில உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு விரிப்பை போட்டு உட்கார்ந்துக்கோங்க. இப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க கண்களை நல்லா மூடிக்கோங்க. நீங்க யாருக்காக இந்த வேண்டுதல் வச்சிருக்கிறீங்களோ அவங்க உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க. அதாவது நீங்க யாருக்காக வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும், பிரபஞ்சத்தோட முழு ஆசிர்வாதமும் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அவங்க மேல பிரபஞ்சத்துல இருந்து நேரடியா வெள்ளை நிற ஒளி அவங்க உடம்பு ஃபுல்லா படுற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அதாவது அவங்க உடம்ப சுத்திலும் வெள்ளை நிற ஒளிய நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அவங்க உடம்புக்குள்ள ஒவ்வொரு இடத்துலயும் தலையில இருந்து கால் வரைக்கும் இந்த வெள்ளை நிற ஒளி ஊடுருவி பரவி உடம்பு ஃபுல்லா நிறையிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஊதுபத்தி ஏத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் இந்த சமயத்துல உங்களுக்கு வராது. இப்போ உங்களுக்காக நீங்க இந்த பரிகாரம் பண்றீங்கன்னா உங்க தலைக்கு மேல இருந்து வெள்ளை நிற ஒளி உங்க தலைக்குள்ள நுழையிற மாதிரியும் உங்க உடம்பு ஃபுல்லா பரவற மாதிரியும் நீங்க நினைச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வெள்ளை நிற ஒளியால உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு, உங்களை சுத்தி ஒரு நீள்வட்டமா வெள்ளை நிற ஒளி இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க.
இப்படி எவ்வளவு நேரம் கற்பனை பண்ணி பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு நேர கட்டாயமும் கிடையாது. உங்க மனசுக்கே தோணும். இந்த வெள்ளை நிற ஒளி உங்களை குணப்படுத்திட்டதா உங்களுக்கே தோணும். ஒரு சிலருக்கு 5 நிமிஷத்துல தோணலாம், ஒரு சிலருக்கு ஒரே நிமிஷத்துல கூட தோணலாம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு அமைதியா முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டா வச்சு நீங்க உணருங்க. இங்க முக்கியமா நீங்க உணர வேண்டியதுதான் முதல் விஷயம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம பணத்துக்கான ஹீலிங்க தான் கொடுக்கறோம். ஆனா இதுல உங்க உடம்புல தேவையில்லாத விஷயங்கள், ஒரு சிலருக்கு சின்ன சின்னதா ஏதாவது நோய்கள் இருந்ததுன்னா கூட அது கூட முழுமையா சரியாகும். அதனால நம்பிக்கையோட இப்ப நான் சொன்ன மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. இப்படி கற்பனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா உங்க மனசுக்கு போதும் தோணுனதுக்கு அப்புறமா நீங்க நார்மலா எந்திரிச்சு எப்பயும் போல உங்க வேலைய பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை கட்டாயமா இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா உடனடியா நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுறத நீங்க கண்கூடா பாப்பீங்க. மறக்காம ரிசல்ட்டை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லயும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.